அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த வார்த்தையை எனக்கு போதித்த மீரா கதிரன் அவர்களுக்கு பல நன்றிகளில் இதுவும். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் ஒன்று பண்ணேன். என்னுடைய படம் துள்ளுவது இளமை காதல் கொண்டேன் ரெண்டுமே வெற்றி அடைஞ்ச உடனே அந்த பசங்க ரெண்டு ஒரு சின்ன பசங்க, ஒருத்தன் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கான், ஒருத்தன் காலேஜ் முடிச்சிருக்கான். அவங்களெல்லாம் இங்கேருந்து ஒரு ஏசி வேன் கொடுத்துட்டு தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை தியேட்டர்களுக்கும் சுற்றி 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 கொண்டு போய் காட்டின ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களே டேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனால் செல்வராகவனுக்கும் தனுஷுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது அந்த டூருக்கு அப்புறம் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மீரா கதிரவன் என்னை எங்கெங்கயோ கூட்டிகிட்டு போனார், தியேட்டர்களுக்கும் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தாக்க பூரா ஸ்கூலுக்காக கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ இதுவும் ஒரு ஸ்கூல் தான். படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு படைப்பாளிகளை பாராட்டுவது. அவர் எனக்கு சொல்லியிருந்தார், எங்கள் ஒரு ரைட்டர்ஸ் அவங்க தான் வருவாங்க. நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க. என்ன அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெப்புடேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்க பேசுகிற விஷயங்களில் ரெப்புடேஷன் இருக்கக்கூடாது. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி 10 பேர் சொல்லும்போது டைம் இழுத்துட்டே போகும். எல்லாருமே இந்த டைம் லிமிட்டை தாண்டிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த மைக்குக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அது வந்து ஏய் நிறுத்துறா, ஏய் நிறுத்துறா சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா இந்த காலை விரயம் நடக்காது. மீரா கதிரவனை பற்றி என்ன சொல்கிறது, இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் என்னை எப்படி அவர் செலக்ட் பண்ணார் அப்படின்னா எனக்கு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஏன் செலக்ட் பண்ணார், எப்படி செலக்ட் பண்ணார். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்கின மாதிரியும் எனக்கு தெரியல, நான் கஷ்டப்பட்டு நடித்த மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு என்ன நன்றி சொல்லணும்னா, எனக்குள்ள இப்படி ஒன்று இருக்கு, கஸ்தூரி ராஜா இதுவும் பண்ணுவான். நிஜமா அல்லா மேல சத்தியமா சொல்றேன், மக்களுடைய ரியாக்ஷனை பார்த்து கேரளாவெல்லாம் மொழி தெரியாத மக்கள் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு வளராங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் மறைஞ்சிடும் போது யூசுப்பாய்ங்கிற பேர் வச்சிருச்சு. நானே சலாம் அலைக்கும் இப்படி இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன். இதுல இப்போ வரைக்கும் நான் உட்கார்ந்து படத்தை பார்க்கும்போது 3 தடவை 4 தடவை நான் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல கூட இவங்கெல்லாம் பாராட்டுறதுக்கு நான் தகுதியானவன் மாதிரி எனக்கு தோணவே இல்லை. நிறைய குறைகள் எனக்கு தெரியுது. இந்த முகத்தை இப்படி வச்சிருந்துருக்கலாமோ, இந்த முகத்தை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. எப்படி நான் இதை பண்ணினேன். இதோட தம்பி அவர் எங்க பாஸ்கர் சத்யா, அவர் தான் சொன்னார், அண்ணா நீங்க இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களான்னு. நான் கிட்டத்தட்ட 52 வருஷமா நடிக்கிறேன். அதாவது என் பொண்டாட்டிக்கிட்ட அது ஒண்ணு பத்தாதா, என்ன வேணும். அவ்வளவு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற ஒரு லேடி கிட்ட நடிச்சு பாஸ் ஆயிட்டோம்னா இந்த மீரா கதிரவன் கிட்ட நடிக்கிறதா கஷ்டம். அது அப்படி வந்ததுதான். ரெண்டாவது இங்க வந்ததுல எனக்கு 2 விஷயங்கள் தெளிவாச்சு. ஒண்ணு, ஒரு நண்பர் ரொம்ப அழகா சொன்னார், ஏன் கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. நான் கூட இது வந்து புருஷன் அந்த குரலை கேட்டா, பொண்டாட்டியோட குரலை கேட்டா இல்ல கணவனுடைய குரலை மனைவி கேட்டாலோ அது ஒரு இன்பமா தான் இருக்கும் அவங்களுக்கு, பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு. இங்க ஒரு புதுசா ஒரு கருத்து சொன்னாலும் அவங்களுக்கு படிக்க தெரியாது. எவ்வளவு அற்புதமான பாயிண்ட் அதுல இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கல. ஒரு 400-500 நாள் 1000 நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இருக்குது. இருந்தும் எனக்கு அது தெரியல. எழுத தெரியாது, படிக்க தெரியாது,
அடுத்தவங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட இல்லற விஷயங்கள் இருக்கும் அதில் அப்படிங்கிறத நான் இங்கே புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொன்று அவர் 2-3 விஷயங்களை ஏமாற்றியிருக்காரு. ஒரு 8 நாள் சொல்லிட்டு 12 நாள், அப்புறம் 20 நாள், 40 நாள். அந்த 40 நாள் 3 வருஷம் ஆயிடுத்து. அது ஒன்று. இன்னொன்று, கதை சொல்லும் போது என்கிட்ட அந்த நெசவு தொழிலையே நேசிச்சு, தறியை நேசிச்சே வாழ்ற ஒரு கதாபாத்திரம். அந்த தறி சப்தம் நிற்கும் போது, அதை கருட்டும் போது இறந்து போறாருன்னு சொன்னார். அங்கேதான் அவர் வலையில விழுந்தாங்க. இது வலைதான். அதர்வைஸ் எனக்கு இது எங்கேயுமே ஒரு இஸ்லாமிய படமாவே தெரியலைங்க. இது ஒரு உலக சினிமா. இந்திய தமிழ் சினிமா கூட கிடையாது, இந்திய சினிமா கூட கிடையாது. உலகத்தில் எல்லாரும் குடும்பங்களையும் அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. அவங்க தான் இதுலயும் இருக்காங்க. இதுலயும் வாழ்க்கை இருக்கு, இதுலயும் வறுமை இருக்கு, இதுலயும் செழுமை இருக்கு, இதுலயும் சந்தோஷம் இருக்கு. வேணாமா? சவுண்ட் வருது. உங்களை மறைக்குதுன்றாங்களா? கேமராவுக்கு மறைக்குதான். முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க. இது எல்லாருக்குமே இந்த மன்னிக்கணும்லாம் ரொம்ப தாமதமாயிருச்சு. கொஞ்சம் பேர் குட்டாய விடுறதுக்கு தயங்குறதும் தெரியுது. நான் ரொம்ப பேச மாட்டேன், அவ்வளவுதான். எனக்கு நான் சென்னைக்கு வரும்போது பட்டிக்காட்டம் கிட்டத்தட்ட ஒரு அனிமல் தான். எங்க நான் மனுஷனான விசு சார் கிட்ட ஜாயின் பண்ணேன். விசுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் விசுன்னு சொல்ல மாட்டேன், விசு சாருன்னு தான் சொல்லுவேன். அவர்கிட்ட தான் நான் ஒரு மனுஷன் நான் மாற்றப்பட்டேன். முதல் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் டிசிப்ளின் இருக்கணும், இப்படித்தான் படம் எடுக்கணும், இப்படித்தான் ஷார்ட் வைக்கணும். 7 மணிக்கு ஷார்ட் எடுத்தா தான் எங்களுக்குலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட். முதல் குரு. 2வது குரு என்னுடைய இஸ்லாமிய கடவுள். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தின என் இஸ்லாமிய கடவுள் திரு ராஜிகர் சையத் அப்துல் காதர் என்கிற ராஜிகர். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, என் குழந்தைகள் இல்லை, நான் அந்த கார் இல்லை, எதுவுமே. 3வது குரு இசைஞானி இளையராஜா. அவர் முதல் படத்திலேயே எனக்கு குருவாயிட்டார். அதுக்கு முன்னே எனக்கு குரு கிடையாது. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், நான் ஒரு டைரக்டர். அவ்வளோதான். எங்களுக்குள்ள இருக்கிற சொந்தமாக ஒரு ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் தான் பெரிய, நான் தான் சொல்லி பட்டி காட்டாங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இடத்துல ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டார். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 200 அடி வேணும், எடுத்துட்டு வாங்க. இருக்கும் எடிட்டிங்ல இருக்கலாம், இல்லாட்டி ஷூட் பண்ணி கூட போட்டு உடனே போன எடிட்டிங்ல ரொம்ப தேடாமலே கிடைச்சிருச்சு. உடனே கொண்டு வந்து போட்டு விட்டுட்டேன். எனக்கு மனசு இருக்குது, என்ன பண்ண போறாருந்த மக்கள் இந்த இடத்துல. டைரக்டர் நம்ம உடனே எடுத்து கொடுத்தாச்சு, படம் பார்த்துட்டாரு. ப்ரீ ரெக்கார்டிங் வாசிட்டு இருக்கும்போது ஷார்ட் கேட்டுட்டாரு. அப்படின்னா அது பொங்கலைக்கும் தெரியும் இப்பேன்னு ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அவரே லிரிக் எழுதி அந்த இடத்துல போடுறாரு. அன்னைக்கு தான் அவருடைய வலையில நான் விழுந்த ஒரு மனுஷன். இந்த படத்தை இயக்குனர்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட 6-7 வருஷம் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். அதை தாண்டி அன்னைக்கு தான் அவரை நான் குருவாயிட்டேன். அந்த வரிசையில இப்ப இவர் ஒரு குரு. ராமஜெயம் முருகா. எங்க வீட்டுல எல்லாருமே சொல்றது ஓம் நம சிவாய. எல்லாரும் சொல்லுவோம், தருண் பேர ஓம் நம சிவாய.
இப்போ இஸ்லாம் அலைக்கும் சொல்ல வைக்கிறாரு. இத்தனை பேர் இஸ்லாமியர்களே பேசுறாங்க, ஒருத்தர் கூட இஸ்லாம் அலைக்கும்னு ஆரம்பிக்கல. பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. நிறைய அவர் கூட்டிட்டு போனாரு. அங்க நம்ம மாதவர்பேட்டில் போனோம். அது என்ன வீடியோ? கவிக்கோ மன்றம். கவிக்கோ மன்றம். அத்தனை அருமையான மீட்டிங் இது. அங்க கூட பாக்குறேன் நிறைய இஸ்லாமியர்கள் பேசினாங்க. ஒருத்தரோட இஸ்லாம் அலைக்கும் இதுக்கு அப்புறம் கூட இன்னும் 2-3 வாரத்தை இருக்கான் சேர்த்து சொல்லணுமா, அது எனக்கு தெரியல. அது என்னமா அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கல, அரை குறைமா சொல்லுவார். கர்ணனுக்கு கொஞ்சமா சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சமா சொல்லி கொடுத்தார். அந்த விஷயத்துல இன்னைக்கு எங்க போனாலும் பள்ளிக்கூடங்களுக்கு கூட்டிட்டு போறாரு. எங்கன்னா பொதுவாக தியேட்டர்களுக்கு கூட்டிட்டு போகாம, கைதட்டத்தை கிரகிக்கிறதுக்கு கூட்டிட்டு போகாம, படித்தவர்கள், அறிஞர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு டி நகர் ஆபீஸுங்க. ஐயா நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? இல்ல ரொம்ப பேரை நீங்க அங்க இருந்து இப்படி சொல்லிருக்கீங்க. டி நகர்ல ராஜமன்னார் ஸ்ட்ரீட்ல என்னுடைய அலுவலகம் இன்னைக்கும் அங்கதான். அது ஒண்ணுதான் அலுவலகம், இப்போ வரைக்கும் ஒண்ணுதான், மாத்தவே இல்லை. கொண்டாட்டி ஒண்ணுதான், அலுவலகமும் ஒண்ணுதான். வீட்டுல இருந்து நேர அந்த அலுவலகத்துக்கு போவேன். அங்க எனக்கு ஒரு அறை இருக்கு, அது உள்ள போவேன். அங்க முடிஞ்சிருச்சுன்னா நேர வீட்டுக்கு போய் என் மனைவி இருக்கிற இடத்துக்கு தான். இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் தான்கிற ஒரு அகம்பாவம் இருக்கிற ஒரு மிருகம். எனக்குள்ள இருக்கிற மனுஷனை வெளிப்படுத்தினது வீரா கதிரவன். தனுஷ், செல்வராகவன், டாக்டர் உங்கலிகிதா, டாக்டர் கார்த்திகா தேவி, இந்த 4 குழந்தைகளுடைய பொறுப்பான ஒரு தகப்பன். இந்த இதயத்தை 4ஆ பிரிச்சு இந்த 4 பேருக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்களும் என்ன அவங்களோட இதயத்தில் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்த அவங்களோட நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த படத்துல நான் ஈஸியா நடிக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு. எந்த இடத்துலையும் நான் யோசிக்கவே இல்லை. இதை பண்ணுங்க பண்ணுவேன். அவருக்கு அது பிடிச்சிருச்சு. அது ஈஸியா இல்லை. என் மகன்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த போதும் போதும் தான் இது, அந்த பையன் அடிக்கிறது தாங்கும் தாங்கும் தான். நானே தப்பா சொல்லலாமா? தாங்கும் தாங்கும் 300 தாங்கும்ட்டு ஒரு வாக்கு. இது எல்லாரும் சொல்லும் போதுதான் படத்துலையும் பார்த்தேன். அந்த இடத்துல வியட்நாம் படத்துல ரிட்டையர்ட் ஆனோடனே சிவாஜி நடந்து வருவார். அவர் மாதிரிலாம் 10,000த்துல 10 லட்சத்துல ஒரு பங்கு நம்ம பண்ண முடியாது. அதை தான் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். அந்த சோர்வு, அந்த தளர்வு இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாடு பூரா போய் என்ன அறிமுகப்படுத்தி புது 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 அறிஞர்கள் கிட்ட என்னை பழக்கப்படுத்தி, இனிமேல் இவங்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கையாவது கூட்டிகிட்டு போயிருப்பார் அவர். இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில், துபாயில், என்னமோ அமெரிக்கா அப்படின்னு கூட்டிகிட்டு போகல. அவர் புண்ணியத்தில் அமெரிக்காவும் பார்த்துக்கலான்னு கூட்டிகிட்டு போகல. இல்லை, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் பிறந்த மண்ணை விட எந்த மண்ணும் எனக்கு சிறந்தது இல்லை. இந்த தமிழ் மண்ணை விட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன். எனக்கு அந்த அறிவும் இல்லை. கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு சொந்தங்களை எனக்கு உருவாக்கி கொடுத்த வீரா கதிரவனுக்கு எத்தனை முறை வேணாலும் நன்றி சொல்லலாம். வேணாமா? இருந்தாலும் சொல்லியா இல்லைங்க. பட்டு ஒரு சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்குது. எனக்கு 19 வயசு வரைக்கும் வாழ்க்கைன்னா என்ன யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அந்த வயசு வரைக்கும் என்ன லைஃப், என்ன பின்னாடி எங்க போக போறோம், என்ன ஆக போறோம், என்ன சம்பாதிக்க போறோம், என்ன வாழ்க்கை வாழ போறோம் தெரியாது. உண்மையிலே நான் ஒரு காட்டு முறையாண்டி தான், 6 மாதம் மாதிரி தான் இருந்தேன் எங்க ஊர்ல. எங்க ஐயா என்ன பண்ணாரு, டேய் இங்க ஒரு பொண்ணு இருக்குடா, கல்யாணம் பண்ணிக்கானாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன தருவான்னு கேட்டல, உனக்கு ஒரு சட்டை தச்சு தரேன்னு. அவ்வளவுதாங்க. ஒரு சட்டை தச்சு கொடுத்ததுக்கு சரி பார்க்க வர
6 to 7 அந்த டைம் அந்தி மசங்கிற ஒரு நேரம் போனாக்க ஒரு சாதாரண சின்ன வீடு நம்மளும் உட்காந்துருக்கோம். பொண்ணை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட்ல அந்த காட்டு முறை செத்து போயிட்டான். அந்த ஒளியிலேயே இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்டு முறாண்டியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு 15 வயசு 16 வயசு தான். அவங்க குடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புது சட்டை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் தான் அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி சென்னைக்கு வரும்போது விசிஷ்டார்கிட்ட போகும்போது ஒரு மாற்றம், அது ஒரு வாழ்க்கை. ராஜகிரண்ட வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா வேற வாழ்க்கை, காரு எல்லாம். இப்போ இன்னொரு வாழ்க்கை ஒரு நடிகனாக இருக்க முடியும், எனக்கு நடிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே வீராக்கதிரவன் படத்துல நடிச்சு முடிக்கிற வரைக்கும் வரல. இப்ப நீங்களாம் பேசுனீங்க பாருங்க, இதை விட அதிகமா நிறைய இடங்கள்ல பேசிட்டாங்க. பரவாயில்லையா, இவ்வளவு போதுமா அப்படின்னு ஒரு முடிவு வந்தது. இந்த வாழ்க்கை இனிமேல் இப்படித்தான் போகும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி கொடுத்த வீரா கதிரவனுக்கு மறுபடியும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மனசுக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் வந்த கிராமத்திலிருந்து என்னால் எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவு நல்ல படங்களே கொடுத்துருக்கேன். இளையராஜா கூட கிட்டத்தட்ட 7-8 படங்கள் பண்ணியிருக்கேன். அதோட என்ன வேணும்? நடிகர் திலகத்தோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், விஜயகாந்த், முரளி, ராஜகிரனோட 2 படம். வேற என்ன வேணும்? அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதோட முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை இதுங்கட அவன் வாழ்க்கை. இன்னொரு ஊருக்கு நீ வண்டி ஏறணும்னு என்னை வண்டி ஏத்துன வீரா கதிரவன் அவர்களே, நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி.